அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. சூரசம்ஹாரம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பை வச்சு இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செஞ்சாலே போதுமானது. முருகப்பெருமானோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் உடனடியாக ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, தீராத நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாமே தீரும்னு சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி விழாவில் வரக்கூடிய 6வது நாள் இன்னைக்கு, அதாவது சூரசம்ஹாரம். உலக மக்களோட நன்மைக்காக முருகப்பெருமான் சூரபத்மனை அழிச்ச நாள் தான் இன்னைக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே 3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நைட்டு 8 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும், உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்த தண்ணீரை உங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து பாருங்கள். நாளைக்கு விடியக்கூடிய பொழுதில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி 2வது வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 3வது வீடியோவில் இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 6 மிளகு தலகாணிக்கடியில் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற முறைப்படி நீங்கள் வச்சு தூங்கினாலே போதும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, முருகப்பெருமானோட அருளால் அந்த கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி 3வது வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் செய்யலாம். அதாவது நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்த தானியம். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அந்த வகையில் துவரம்பருப்பை வச்சு தான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான பரிகாரத்தை இன்னைக்கு நாம் செய்ய போகிறோம். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பை உங்கள் வலது கையில் வச்சு இறுக்கமாக மூடிக்கோங்க. இப்போ உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இங்கே முக்கியமான விஷயம், நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்கிற மாதிரி எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மனசு உருகி செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் எமோஷன்ஸோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மனசு விட்டு உங்கள் அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லுங்கள். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா உங்கள் கையில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை ஒரு சின்ன தட்டிலையோ அப்படி இல்லைன்னா கிண்ணத்துலையோ கொட்டி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க. மற்றவங்க கை கால் பட்டு தட்டி விடாத ஒரு இடமா பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. திறந்தபடியே இருக்கட்டும், மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம்.
இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த துவரம்பருப்பு இப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக இந்த துவரம்பருப்பை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு திரும்பியும் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த துவரம்பருப்பை காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சிருங்க. இந்த மாதிரி காக்கை குருவிகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ நாம் தானம் செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரும். அதுவும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம்பருப்பை காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக காக்கை குருவிகளுக்கு நாம் உணவாக வைக்கும்போது இது இன்னமுமே நம்ம வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ப முடியாத ஆச்சரியங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க இது. ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.